நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் இனி நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன் 2 நாட்கள் முக்கியமான நாட்கள் வருகிறது. 14/6/2022 பௌர்ணமி திதி, ஈஸ்வரனை வழிபாடு செய்ய உகந்த நாள். 15/6/2022 மூல நட்சத்திரம், ஆழ்ச்சனரை வழிபாடு செய்யக்கூடிய உன்னதமான ஒரு நாள். ஜூன் 13, ஜூன் 17 முகூர்த்த நாட்கள் வருகிறது. இந்த கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்பொழுது நாம் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். மேஷ ராசிக்கு இந்த வாரம் மேஷ ராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். தனித்து இருந்தால் தான் பிரச்சனை. குருவோடு இணைஞ்சிருக்கிறார். இப்போ எந்த ஒரு மைனஸ் எதுவும் இல்லை, எல்லாம் பாசிட்டிவ் தான். தனித்து இருந்தால் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும், மருத்துவ செலவு வைக்கும், செலவினங்கள் வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குருவோடு இணைஞ்சிருக்கிறதால சுப செலவுகள் தான் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 12ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். குருவும் 12 12 இருக்கிறார். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். ராகு போகக்காரகன் வசதி வாய்ப்புகளை அனுபவிப்பது, நவீன பொருட்களை பயன்படுத்தி வசதிகளை இன்னும் மேம்பாடு அடைய செய்வது. ஏன்னு சொன்னால் மேஷ ராகு மேடான ராகு. ஆனால் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன சஞ்சலம் ஏற்படும், தூக்கம் குறைவு ஏற்படும், உடல் ரீதியான பிரச்சனை இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போது பொருளாதாரத்தில் ஏதாவது சில இடர்பாடுகள், பொருளாதார வரவு இருக்கும், ஆனால் சில இடர்பாடுகள் வரும். ஏன்னா ராகுவோடு சுக்கிரன் இணைஞ்சதால் நீங்கள் பேசுவதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். மற்றபடி பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் வரவு வரும், ஆனால் ஏதாவது ஒரு செலவு அது கொண்டா இழுத்து விடும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் இணைஞ்சிருக்கிறார்கள். சூரியன் 2 நாள் மட்டும்தாங்க 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் சூரியன் மிதுனத்துக்கு போயிடுறார். 5 நாள் அதிகபட்சமாக மிதுனத்தில் இருக்கிறார். அப்போது குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. இளைய சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய ஒரு காலகட்டம். வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல சவாரி கிடைச்சி எதிர்பார்க்கிறத விட நிறைவான ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு அதன் மூலம் நல்ல அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, அப்படி ஏதாவது ஒரு அமைப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிட்டு வந்தாலும் 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதால உங்களுக்கு சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. 5 குடையவன் 2, 3 இருக்கிறார். இது நிறைவான ஒரு நிலைதான். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். 6 குடையவன் 2ல் உட்காந்துருக்கிறார். அப்போது என்னன்னா வர கடன் சுமைகள் கொஞ்சம் வர்றதுக்கு போகிறதுக்கும், வருமானம் கொஞ்சம் கடனுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். 7ல் கேது இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. காதலிப்பவர்களுக்கு திருமணத்தில் முடியும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் கூட உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள். பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் கூட இப்பொழுது சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. எதிரி போலத்தான் பாவிப்பார் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. தந்தை வழி சொந்தங்களால் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல், பாக்கிய நிறைவு பெறக்கூடிய ஒரு காலகட்டம். பாருங்கள், 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அவர் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போது வக்ரகதின்னு சொன்னால் முன்வீட்டு பலனை செய்வார். அப்போது 9ல் இருக்கிறதாக ஒரு நிலை. அப்போது 9ங்கிறது அப்போ சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பாக்கிய குறைவை ஏற்படுத்துவார். தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகைநிலையாக மாற்றுவார். தொழில் ரீதியாக 10ல் சனி ஆட்சி அப்படின்னு சொன்னால் தொழில் அமக்கலமாக போகும். ஆனால் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார்னா தொழில் மந்தத்தன்மையாக தான் இருக்கும். தொழில் நடக்குது, ஆனால் பெருசாக தொழில் இப்போ சிறப்பாக போகலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய கவர்மெண்ட் ஜாப், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களும் ஒரு ஏனோ தானோன்னு ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். உங்களுடைய திருப்தியாக வேலை பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 12ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 13-14 மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராசிரம தினம் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இந்த வாரம் ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இருக்கும். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.